ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜூன் செகண்ட் வீக்கோட இம்பார்ட்டண்ட்டான நியூஸோட கவரேஜ் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுலேயே கண்டினியூஷன் தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம், அது எல்லாமே பார்த்துருந்தோம். ஜாக்னிடா ஆர்டன் அப்படிங்கிறவங்க வந்து நியூசிலாண்டோட ஃபார்மர் பிஎம். அவங்க ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புக்கு நேம் என்ன, அதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மூலமாக ஈஸியாக நம்ம கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் நிஃப்டி இன்டர்நெட் இடிஎஃப் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, க்ரோ நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இடிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போது க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரீசெண்டாக அவங்களோட ஃபர்ஸ்ட் நிஃப்டி இன்டர்நெட் இடிஎஃப்பை வந்து க்ரோ நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இடிஎஃப் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இன்டர்நெட் கம்பெனிஸை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அக்ராஸ் த செக்டர்ஸ் லைக் இ-காமர்ஸ், ஃபின்டெக், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இதோட கம்பேர் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா, க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணாங்க, தட்ஸ் க்ரோ நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இடிஎஃப். இல்லை அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம், க்ரோ நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இடிஎஃப் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது, எத்தனை செக்டார்ஸ் அவங்க கவரேஜ் பண்ணுறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் அந்த ஒவ்வொரு செக்டாரும் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்டட் கம்பெனிஸோட லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். பட் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜாவேத் அக்தர் அப்படிங்கிறவங்க வந்து இட்ஸ் லிரிக்கிஸ்ட் அண்ட் ரைட்டர். அவங்களுக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டோஸ்கோவி ஸ்டார் அவார்டு அப்படிங்கிற டோஸ்தோ ஸ்கை ஸ்டார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்காக அவருக்கு பர்டிகுலராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் லிட்ரரி டைலாக்ஸ் கொடுக்குறதுல இவரோட ரிமார்க்கபிள் இன்ஃப்ளூயன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஜாவேத் அக்தருக்கு இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிந்தி சினிமாவில் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸில் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் அவரோட ஃபர்ஸ்ட் அவார்டு கிடையாது, இதில் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 5 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெஸ்ட் லிரிக்ஸுக்காக இவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோன்னா 1999 பத்மஸ்ரீ அவார்டை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. 2007 வந்து பத்மபூஷன் அவார்டையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. லிட்ரரி அவார்ட்ஸ்லேயே செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய, இந்தியாவில் லிட்ரரி அவார்ட்ஸில் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி அவார்டையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருது லாங்குவேஜ்க்கு இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அவரோட போயம் லாவா அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனுக்காக. சரிங்களா? அப்போது இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவார்டை வந்து 2020 இவர் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன ரொம்ப பிரத்யேகமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஒன் இந்தியன், ஓகேவா, who received this particular prestigious ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவார்டு 2020 இவர் வின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது வந்து லிட்ரரி ஓரியன்டான ஒரு அவார்டாக. இதை தாண்டி வேறு என்ன அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, USISPF வந்து குளோபல் லீடர்ஷிப் அவார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை யார் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா குமார் மங்களம் பிர்லா அப்படிங்கிறவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அமெரிக்கன் மியூசிக் அவார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்திருக்கு. அதில் வந்து யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இட்ஸ் 51st எடிஷன். சரிங்களா? 51st எடிஷன். அதை வந்து யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா ராஜகுமாரி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த அவார்ட்ஸ், ரீசெண்ட் அவார்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து பார்த்தோன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜங்கல் சஃபாரி ட்ரெயினை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃபோட அந்த வியூஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தூத்வா டைகர் ரிசர்வ், கட்டார்னிகட் வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுது. இது மூலமாக வி கேன் ஈஸிலி ப்ரொமோட் தி ஈகோ டூரிசம் அண்ட் பயோடைவர்சிட்டி அவேர்னஸ் அமங் தி பீப்புள். சரிங்களா? இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸ் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூபி. ஓகேவா? யூபி. அடுத்து பார்த்தோன்னா யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? 3rd UN ஓஷன் கான்ஃபரன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா
ஃப்ரான்ஸும் பிரேசிலும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ளூ நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் சேலஞ்சை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது 3rd UN ஓஷன் கான்ஃபரன்ஸில் யார் இந்த விஷயத்தை லான்ச் பண்ணாங்க? அப்போ ஃப்ரான்ஸும் பிரேசிலும் என்ன பண்ணாங்க, இந்த ப்ளூ NDC சேலஞ்சை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோபல் கிளைமேட்டிக் ஆக்ஷனில் வந்துட்டு ஓஷன் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மெயின் பிளேஸாக கொண்டு வரணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிளைமேட் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா COP30 வந்து அடுத்து வர போகுது இல்லையா? ஸோ அதை வந்து அதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா பிரேசில் தான் 2025 நவம்பரில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா, ஃபிஜி, கென்யா அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த NDC சேலஞ்சை வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே அக்யூர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது என்ன அப்படின்னா 3rd UN ஓஷன் கான்ஃபரன்ஸ் ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸும் பிரேசிலும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை வந்து கொண்டு வராங்க. இந்த சேலஞ்ச் வந்து எதுக்காக அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன், குளோபல் கிளைமேட் ஆக்ஷனில் ஓஷனையும் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க மேபி ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா COP30 வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நவம்பர் 2020 கம்மிங் நவம்பர் 2025 வந்து பார்த்தோன்னா பிரேசில் தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் கிடையாது, அப்கமிங் இயரில் தான், திஸ் இயரில் தான் 2025 நவம்பரில். சரிங்களா? ஸோ என்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த NDCU சேலஞ்சையும் என்ன பண்ணிக்க போகிறாங்க, அக்யூர் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா LIC ஓரியன்டான ஒரு நியூஸ். ஸோ LIC என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே என்ன பண்ணியாச்சு, ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. எப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து சிங்கிள் டேல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் LIC பாலிசிஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, செல் பண்ணால் கின்னஸ் ரெக்கார்டே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட் மில்லியன் டே கேம்பெயினை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தோன்னா 5.88 லேக் பாலிசிஸை வந்து 4.52 லேக் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரி அக்ராஸ் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க, செல் பண்ணிட்டாங்க. இதை வந்து அஃபிஷியலாக என்ன பண்ணியாச்சு, ரெக்கார்டும் கிரியேட் பண்ணியாச்சு. 2025 மேலே என்ன பண்ணிட்டாங்க, ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆர்கனைசேஷனும் இதை வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதை யார் ஹெட் பண்ணாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் இது. LIC சேர்மனோட நேம் வந்து சித்தார்த்தா. சரிங்களா? சித்தார்த்தா மொஹந்தி. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட் நியூஸ் தான், ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம். இதையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜூன் செகண்ட் வீக் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரொம்ப ஷார்ட்டாக எந்த அளவுக்கு படித்தா போதுமோ அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. Hope this session is useful and thank you for watching.